மனிதன் ஒரு அழகான தோட்டத்திலே அவன் போய் அமர்ந்து இருக்கிறான். அவன் எப்படி அமர்ந்திருக்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய கண்களை கட்டப்பட்டிருக்கிறவனாக வெளியில் இருக்கிறதான எதுவுமே பார்க்க முடியாத அளவிற்கு அவன் அமர்ந்திருக்கிறான். ஆனால் அந்த தோட்டத்திலே மிகவும் அழகான செடிகள், கொடிகள், பூக்கள் காணப்படுகிறது. அழகான நீரோட்டம் காணப்படுகிறது. ஜனங்கள் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு அழகான அருமையான ஒரு காட்சி அந்த தோட்டத்தில் இருக்கிறது. இந்த மனிதன் தன்னுடைய கண்களை கட்டி இருக்கிறதன் காரணமாக அவனுக்கு தெரிகிறது எல்லாமே இருளான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய நண்பன் ஒருவன் அந்த பக்கமாக கடந்து சென்று அவனுடைய கண்களில் கட்டியிருந்ததான அந்த கட்டை அவிழ்த்து விடுகிறான். அதற்கு அப்புறமாக அவன் அந்த தோட்டத்தின் அழகை பார்த்து ரசித்து அவனால் மிகவும் சந்தோஷமாக இருக்க முடிந்தது. அதே போலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறதான அந்த தோட்டத்திற்குள்ளதாக இருக்கிறதிலே மிகவும் பெருமைப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றினதான அந்த நன்மைகளை நாம் அநேக நேரங்களிலே அந்த ஆழமான ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வெளியோட்டமாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எபேசியர் 1:14 கடைசி வசனம் வரையிலும் கர்த்தாவே என்னுடைய கண்களை திறந்தருளும் என்கிறதான தலைப்பிலே பவுல் இந்த எபேசு சபை விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறதான ஜெபத்தையும் நன்றி செலுத்துதலையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பவுல் ஜெபிக்கிறதான போது, கர்த்தாவே இந்த எபேசு சபைக்கு நல்ல வெற்றியை கொடுங்க, நல்ல வருமானத்தை கொடுங்க, அல்லது நல்ல பெயரை கொடுங்க, புகழை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கவில்லை. ஆனால் இந்த சபையினுடையதான கண்களை திறந்தருளும், என்றால் மாத்திரமே அவர்கள் உம்மை பார்க்க முடியும் என்கிறதான ஜெபத்தை முக்கியமாக எபேசு சபைக்காக பவுல் ஜெபிக்கிறதை நாம் இதில் பார்க்க முடியும். விசுவாசிகளுடையதான கண்கள் திறக்கப்படுகிறதான போது அவர்கள் நம்பிக்கையை கண்டு கொள்ளுவார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளதாக தங்களுடைய மதிப்பை அவர்கள் அளந்து கொள்ளுவார்கள். இயேசு கிறிஸ்துவுடையதான வல்லமையும் பலனையும் அவர்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே இந்த பகுதியை எபேசு சபைக்காக பவுல் ஜெபிக்கிறதான போது ஏதோ ஒரு தகவலுக்காக மாத்திரம் பவுல் இதில் ஜெபிக்கவில்லை. ஆனால் இந்த ஜனங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக ஜெபிக்கிறதை நாம் இதில் பார்க்க முடியும். இந்த பகுதியிலே முதலாவது வசனம் 15-16 பார்க்கிறதான போது இந்த சபைக்காக பவுல் நன்றி செலுத்துகிறதையும் சபைக்காக ஜெபிக்கிறதையும் பார்க்க முடியும். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. பாருங்கள், பவுலுடைய ஜெபத்தை பாருங்கள். எதற்காக ஜெபிக்கிறார்? வசனம் 14 சொல்லுகிறது பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளதாக உங்களுடைய விசுவாசத்தை கண்டு நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி. அப்படியானால் இந்த சபை கிறிஸ்துவுக்குள்ளதாக வளர்கிறதிலே, கிறிஸ்துவுக்காக விசுவாசத்திலே ஓங்கி வளர்கிறதிலே மிகவும் மேலோங்கி இருக்கிறது. அதை பார்த்து இந்த பவுல் ஸ்தோத்தரிக்கிறதை பார்க்க முடியும். விசுவாசம் என்பது தேவன் இருக்கிறார் என்று மட்டும் நம்புவது அல்ல. ரட்சிப்பு, நம்முடைய வாழ்க்கை, நம்பிக்கை ஆகிய அனைத்திலும் இயேசு கிறிஸ்து மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து அவர் மேல் சார்ந்திருக்கிறதான உண்மையான விசுவாசமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் மேலுள்ளதான இந்த விசுவாசம் எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை யாருமே சேர முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று சொல்லி. எனவே இந்த விசுவாசிகள் கிறிஸ்து மீது இருக்கிறதான விசுவாசத்தை பார்த்து தேவனுக்கு இவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு அப்புறமாக எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் என்று சொன்னால், அதே பகுதி சொல்லுகிறது பாருங்கள், மற்றவர்களுக்கும் பரிசுத்தவான்கள் மீதும் இவர்கள் காண்பிக்கிறதான அன்பை பார்த்து. இவர்கள் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்தில் வளர்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தின் செயல்பாடுகளை மற்ற விசுவாசிகள் மீது காண்பிக்கிறார்கள். எப்படி இயேசு கற்றுக் கொடுத்ததான அந்த அன்பை மற்றவர்களுக்கும் இவர்கள் காண்பிக்கிறது மூலமாக. அதாவது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதான போது அன்பு கடந்து வருகிறது. அந்த அன்பு கடந்து வருகிறதான போது மன்னிக்க ஆரம்பிக்கிறோம். நாம் அவருக்கு சேவை ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோம். மற்றவர்களை நேசிக்கிறதற்கும் மற்றவர்களை பராமரிக்கிறதற்கும் நாம் ஆரம்பிக்கிறதாக இருக்கிறோம். எனவே தான் பவுல் சொல்லுவார் அதே பகுதியிலே, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்காக நான் விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்லி. யோவான் 13:35 பார்க்கிறதான போது, நாம் மற்றவர்களை நேசிக்கவில்லை என்று சொன்னால்
இயேசுவுக்கு சீசர்களாக இருக்க முடியாது. எனவே பவுல் இந்த விசுவாசிகளின் விசுவாசத்தையும் மற்றவர்கள் மீது இவர்கள் காண்பிக்கிறதான அன்பையும் பார்த்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த விசுவாசிகளுக்காக அவர் எல்லா நேரங்களிலும் இடைவிடாமல் ஜெபிக்கிறதையும் ஸ்தோத்திரம் செய்கிறதையும் பார்க்க முடியும். இப்போது எதற்காக எல்லாம் இவர் ஜெபிக்கிறார் என்று சொன்னால் வசனம் 17 சொல்லுகிறது பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும். பாருங்கள், அவருடைய ஜெபத்தினுடையதான முதலாவது ஜெபம் இந்த விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த விசுவாசிகள், இந்த சபை தேவனை அறிந்து கொள்ளுகிறதான அந்த அறிவிலே இவர்கள் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க என்று பவுல் ஜெபிக்கவில்லை. அல்லது இவர்களுக்கு உண்மை பற்றி இன்னும் அதிகமான தகவல்களை கொடுமாண்டவரே என்று அவர் ஜெபிக்கவில்லை. வெளிப்பாடுகளை கொடுமாண்டவரே என்று சொல்லுகிறார். அதாவது தேவனை அறிகிறதான அறிவில் இவர்கள் வளர வேண்டும், இவர்கள் தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். தேவனை பற்றி அறிந்து கொள்ளுகிறது அல்ல, தேவனை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். யார் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இந்த விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் பல முறை வேதத்தை படித்து முடித்திருக்கலாம், நாம் பல முறை வேதாகம கல்லூரிகளிலே சென்று பல பல பட்டங்களை வாங்கி இருக்கலாம். ஆனால் தேவனோடு கூட நமக்கு தனிப்பட்டதான ஒரு உறவு இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக தேவனை தனியான முறையிலே அறிந்து கொள்ள முடியாது. தேவனை பற்றி ஒருவரை நாம் அறிந்து கொண்டிருப்போம். எவர் இப்படிப்பட்டவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நன்மைகளை செய்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர் என்று எல்லாவற்றையுமே நாம் அவரை பற்றி சொல்லியிருப்போம். ஆனால் அவரை நாம் தனிப்பட்ட முறையிலே அறிந்து கொள்ள முடியாமல் இருந்திருப்போம். இந்த விசுவாசிகள் தேவனை அறிகிற அறிவிலே தனிப்பட்ட முறையில் இவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி பவுல் இவர்களுக்காக முதலாவது ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்த பகுதியிலே பாருங்கள், வசனம் 18 19 வரையிலும் அதற்கு அப்புறமாக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவர்களுடைய கண்களை திறந்தருளும். இவர்கள் ஏதோ இருளான ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடாது, உம்மை அறிந்து கொள்ளாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடாது. இவருடைய மன கண்களை நீ திறந்தருள வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். வசனம் 18, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. வசனம் 19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். முதலாவது, நம்முடைய அழைப்பின் நம்பிக்கையிலே நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இதில் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பவுல் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான தேவனை பற்றினதான அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து நம்முடைய அழைத்த அழைப்பிலே கடந்து வருகிறதாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை ஏதோ வெறுதாவாகவோ அல்லது காரணம் இல்லாமலோ அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நம்மை அழைத்த போது நம்பிக்கையால் நிரப்பி எதிர்காலத்திற்குள் நம்மை அழைத்திருக்கிறவராக இருக்கிறார். எனவே உலக பிரகாரமான நம்பிக்கை சொல்லுகிறது, நான் இதை ஒருவேளை செய்து முடிப்பேன், இது இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிறதான நம்பிக்கை எதை சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததன் காரணமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் அவருக்குள்ளதாக பாதுகாப்பாக காணப்படுகிறேன், எனக்கென்று சொல்லி ஒரு நித்திய வாழ்க்கை குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்க்கையில் சிரமங்களும் கஷ்டங்கள் வந்தாலும் விசுவாசிகள் இன்னும் தைரியமாகவும் நம்பிக்கையுடன் இருக்க முடியும். ஏனென்றால் நமது வாழ்க்கை துன்பத்திலும் மரணத்திலும் முடிவடையாது, அது தேவனுடன் நித்திய ஜீவனில் முடிவடைகிறதாக இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய அழைத்த அழைப்பின் நம்பிக்கையாக காணப்படுகிறது. அடுத்த பகுதி சொல்கிறது பாருங்கள், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். சுதந்திரத்தினுடையதான மகிமையின் ஐஸ்வர்யத்திலே விசுவாசிகள் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது.
மிகவும் அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இது ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியங்களை, ஐஸ்வர்யங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதை பற்றி குறிப்பிடவில்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சுதந்திரராக இருக்கிறோம் என்கிறதான மகிமையின் ஐஸ்வர்யமாக காணப்படுகிறது. இந்த உலகம் நம்மிடத்திலே காணப்படுகிறதான விலை உயர்ந்ததான பொருட்களை வைத்து நாம் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லி மதிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், தேவன் அவருடைய பிள்ளைகளை விலை உயர்ந்தவர்களாக, பொக்கிஷமாக அவர் மாற்றி இருக்கிறதையும், பொக்கிஷமாக அவர் நினைக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அல்ல, மற்றவர்கள் என்னை காண்கிறது இல்லை, மற்றவர்கள் என்னை மதிக்கிறது இல்லை, நான் ஒரு பலன் அற்றவன், புரோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவ கண்களுக்கு முன்பதாக விலை உயர்ந்தவர்களாகவும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். இந்த எபேசு சபைக்கு அதை தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய சுதந்திரமாக, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யமாக காணப்படுகிறோம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒருவேளை அநேக நேரங்களிலே நாம் வெறுக்கப்பட்டதான சூழ்நிலை இருக்கலாம், உடைக்கப்பட்டதான சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கண்களுக்கு நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம். உலகம் நம்மை வெறுத்த போதும், உலகம் நம்மை ஒதுக்கின போதும், இந்த தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய விலை மதிப்பின் காரணமாக நம்மை சேர்த்து கொண்ட தேவனாக காணப்படுகிறார். மூன்றாவதாக அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம். அதாவது நம்மிடத்தில் காணப்படுகிறதான தேவன் அவர் மிகவும் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். அவருடைய வல்லமைக்கு நிகராக யாருமே காணப்படுகிறது இல்லை. அவரை எல்லாவற்றிற்கும் மேலானவராக காணப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை அவருடைய விசுவாசிகளுக்கு மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. என்ன வகையான வல்லமை அதுவாக காணப்படுகிறது? அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதான வல்லமை. எனவே அந்த வல்லமையை நாம் சார்ந்திருக்கிறதான போது, அந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டு நம்முடைய முடியாதவைகளையும் சாத்தியமற்றவைகளையும் சாத்தியம் உள்ளதாக மாற்றுகின்றதாக காணப்படுகிறது. இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறதாக இருக்கும்? நம்முடைய பாவங்களை வெல்கிறதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை மறுரூப மாற்றுகிறதாக இருக்கிறது. இருளில் இருக்கிறதான போது நாம் அப்படியே விழுந்து விடாத படிக்கு வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம்மை அவரை விசுவாசிக்க வைத்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் புதிதான வாழ்க்கையை கொடுத்ததான ஒரு வல்லமையாக இந்த வல்லமை காணப்படுகிறது. ஆகையால் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது முயற்சிக்கிறது மட்டுமல்ல, தேவனின் வல்லமையை நமக்குள்ளதாக செயல்படுத்துகிறதை பற்றினதாகவும் காணப்படுகிறது. இந்த காரியங்களுக்காக பவுல் இந்த எபேசு சபைக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஜெபித்ததற்கு அப்புறமாக இந்த தேவன் யார், இந்த கிறிஸ்துவானவர் யார், எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். வசனம் 20 கடைசி வசனம் வரையிலும் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த தேவன் எல்லாவற்றிற்கும் அவர் மேலானவராக இருக்கிறார். எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரே உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலானவராக காணப்படுகிறார். இந்த கிறிஸ்துவானவர் ஏதோ ஒரு தலைவர் மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் அவர் ஆண்டவராக காணப்படுகிறார். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு அதிகாரமும் தற்காலிகமானது, ஆனால் கிறிஸ்து நித்தியமாக ஆளுகிறவராக காணப்படுகிறார். எனவேதான் கடைசி வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக காணப்படுகிறார், தலைவராக அவர் காணப்படுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து நம்மை நடத்துகிறார், நாம் அவரை பின்பற்றுகிறோம். கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறார், நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு சபை அதன் தலையான இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கும் போது தான் அது சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் சபை ஒரு அமைப்பாக மட்டுமே ஆகிவிடும். கிறிஸ்துவின் சபை உயிரோடு இருக்கும் சபையாக மாறுகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஒரு இருளான ஒரு அறைக்குள்ளதாக கடந்து செல்லுகிறான். அந்த அறையிலே அநேக விதமான செயல்கள் இருக்கிறது. பல வண்ணம் நிறைந்ததான அழகு நிறைந்தான பொருட்கள் காணப்படுகிறது.
ஆனால் அந்த இடம் இருளாக இருக்கும்போது அவனால் எதையுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல எப்போது வெளிச்சம் கடந்து வருகிறதோ அங்கே முழுவதுமாக அவனால் பார்க்க முடிகிறது. அதே தான் பவுல் சொல்லுகிறார், இந்த விசுவாசிகளுடையதான கண்களை நீர் திறந்தரல வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ரகசியங்களை பார்க்கிறதற்கும் உம்முடைய வெளிப்பாடுகளை காண்கிறதற்கும் இவருடைய நீர் கண்களை திறந்தரல வேண்டும். அப்போது மாத்திரம்தான் இவர்கள் உம்முடைய நம்பிக்கையை பார்ப்பார்கள். அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான அந்த மதிப்பை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உம்முடைய வல்லமையை அவர்கள் கண்டு கொள்வார்கள் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் இருளடைந்த நிலைமையில இருக்கிறோமா, அல்லது வெளிச்சத்திலே ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை இருளடைந்த நிலைமையிலே காணப்படுகிறோம் என்று சொன்னால் மேலோட்டமான காரியங்களை மாத்திரமே நாம் பார்த்து விட்டு கடந்து செல்வோம். என்னுடைய தேவன் நல்லவர், வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர் என்கிறதான அவருடையதான அணுகுமுறைகளை மட்டும் பார்த்து நாம் அப்படியே கடந்து சொல்லுவோம். தனிப்பட்ட முறையிலே நாம் அவரை அனுபவிக்காமல் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் அவரை ஆழமான முறையிலே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய புரிதலை ஒவ்வொரு நாளும் நாம் தேட வேண்டும். கஷ்டமான காலங்களிலும் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். தேவனுடையதான கண்களில் உங்கள் மதிப்பை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். உங்கள் பலத்தை அல்ல, தேவனுடைய பலத்தையே நம்பி வாழ வேண்டும். சபையின் தலையான இயேசு கிறிஸ்துவுடன் எப்போதும் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய கண்களை அவர் திறந்தருள்வார். அவருடைய ரகசியங்களை, வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு வசதியாக மாறும். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கண்களை திறந்து அவரை பார்க்கிறதற்கும் அறிந்து கொள்ளுகிறதற்கும் அவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.